மனிதர்களான நம்ம எல்லாருமே ஒரு பெரிய பபுள்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். அதை நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் பல கோடி நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்ந்து பல அண்டங்களாக நகர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அண்டத்தில் ரொம்ப தூரமாக பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ப்ரோப் அது கிளம்பி வந்த இடத்த சுமார் 6 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்குது. அந்த ஃபோட்டோ காமிச்சு ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை நல்லா உத்து பாருங்கள், இதில் சின்னதாக ஒரு புள்ளி தெரியுதா, இந்த சின்ன புள்ளி தான் நம்மளோட பூமி, இதுதான் நம்மளோட வீடு. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த யூனிவர்ஸில் நம்ம வாழ்கிற பூமி வெறும் சின்ன புள்ளி தான் அப்படிங்கிற வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அறிவியல் மூலமாக மக்களுக்கு ரொம்ப எளிமையாக சொன்ன கார்ல் சேகனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1934 நவம்பர் 9 அன்னைக்கு நியூயார்க்கில் இருக்கிற புரூக்ளின் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு கார்ல் சேகன். இவர் சின்ன வயசுலேருந்தே ஆஸ்ட்ரோனமி மேலேயும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மேலேயும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கார். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அவரோட அப்பாவான சாமுவேல் சேகன். தன்னோட மகன் கார்ல் சேகனுக்கு நைட் ஸ்கையில் தெரிகிற நிலா நட்சத்திரங்களை பார்க்குறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் நோட் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு ஒரு டெலஸ்கோப்பை கிஃப்டாக கொடுக்குறாரு. இந்த டெலஸ்கோப் மூலமாக வானத்தை பார்த்த கார்ல் சேகனோட உலகம் ரொம்பவே அழகானது. இந்த அழகான உலகத்துக்கு அவர் நம்மளையும் கூட்டிகிட்டு போகிறார். Come with me. இப்படி ஆஸ்ட்ரோனமி மேலே ரொம்ப ஆர்வமாக வளர்கிற கார்ல் சேகன் தன்னுடைய பிஹெச்டிக்காக ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணுறாரு. அதில் ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அது பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு தான் ரொம்ப சூடு தெரியும், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறவங்களுக்கு சூடு கம்மியாக தான் தெரியும். இதே மாதிரி தான் நம்ம சோலார் சிஸ்டமில் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற புதன் கிரகம் தான் அதிக சூடாக இருக்கும்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கார்ல் சேகன் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற வெள்ளி கிரகம் தான் அதிக சூடாக இருக்குது அப்படிங்கிறத அந்த பேப்பரில் மென்ஷன் பண்ணுறாரு. 1960 வரைக்கும் இந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் வெள்ளி கிரகமும் பூமி மாதிரியே தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஏன் அதில் தண்ணி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கார்ல் சேகனோட ப்ரப்போசலில் பூமியை காட்டிலும் வெள்ளி கிரகத்தில் அதிகமான அளவு CO2 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த CO2 கேஸ் தான் சூரியன்லேருந்து ஒரு வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு வெள்ளி கிரகத்தை எப்போவுமே சூடாக வச்சிருக்கு அப்படிங்கிறத ப்ரப்போசலாக சப்மிட் பண்ணியிருந்தார். இந்த ப்ரப்போசலை ஆரம்பத்தில் எந்த சயின்டிஸ்ட்டுமே ஏற்றுக்கல. ஆனால் 1962 நாசா அனுப்பின மெரைனர் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் வெள்ளி பக்கத்தில் போகும்போது அதோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுச்சு. இது சுமார் 464 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு வெப்பநிலை அப்படின்னா லெட் மாதிரியான ஹெவி மெட்டல்ஸை கூட இது ரொம்ப ஈஸியாகவே உரிக்கிறோம். இதைத்தான் கார்ல் சேகன் அன்னைக்கே சொல்லியிருந்தாரு. ஆனால் அப்போ இருந்த சயின்டிஸ்ட் யாரும் அதை ஏற்றுக்கல. ஆனால் அவர் சொன்னதை இந்த ஸ்பேஸ் மிஷின் ப்ரூவ் பண்ணிடுச்சு. இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் உயிர் அப்படிங்கிறது பூமிக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது அப்படிங்கிறத கார்ல் சேகன் தீர்க்கமாக நம்பினார். அதனால தான் அவர் மற்ற பிளானட்ஸில் இருக்கிற இன்டெலிஜென்ட்டான உயிரினங்களை கான்டாக்ட் பண்ணுற முயற்சியில் இறங்கினார். ஸோ அதுக்காக அமைக்கப்பட்டது தான் SETI, அதாவது சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ். இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் எப்படி உருவாகிருக்கும்? இப்போது நம்ம டெக்னாலஜியில் அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி வேறு ஒரு பிளானெட்டில் அவங்க டெக்னாலஜியில் அட்வான்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க? அப்படி ஒரு புது பிளானெட்டில் இருக்கிற உயிரினங்கள் அங்கே எந்த மாதிரியான தடயங்கள்லாம் விட்டுட்டு போகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த SETIயில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரிசர்ச் டீம் ரொம்ப பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம பூமியிலிருந்து 25,000 லைட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்டார் கிளஸ்டருக்கு சிக்னல் அனுப்புகிறாங்க. இதில் பூமியை பற்றின தகவல்கள் பைனரி கோடாக மாற்றப்பட்டு ரேடியோ சிக்னலாக சென்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் த அர்சிபோ மெசேஜ். இந்த மாதிரி கார்ல் சேகனும் அவரோட டீமும் அனுப்புன சிக்னல்ஸ் எல்லாமே ஒன்வே சிக்னல்ஸாகவே இருந்துச்சு. அங்கேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரவே இல்லை. இதனால் வயோஜர் 1 and 2 ப்ரோக்ராமில் இவங்க ஒரு டிஸ்கை ஆட் பண்ணுறாங்க. அதுதான் த கோல்டன் ரெக்கார்ட். இந்த கோல்டன் ரெக்கார்டில் பூமியை பற்றின எல்லா தகவல்களுமே என்கிரேவ் பண்ணப்பட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமிக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற வழியும் அதில் இருக்குது. இன்கேஸ் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஏலியன் கையில் இந்த கோல்டன் ரெக்கார்ட் கிடச்சிது அப்படின்னா அவங்களால ஈஸியாக நம்ம பூமியை வந்து ரீச் பண்ண முடியும். இப்படிப்பட்ட கோல்டன் ரெக்கார்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்க வயோஜர் 2 விண்கலம் நம்மளோட சூரிய குடும்பத்தை தாண்டியும் பயணிச்சுட்டு இருக்கு. இன்னமும் அதுலேருந்து நமக்கு அப்பப்போ சிக்னல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அறிவியல் மேலேயும் ஆஸ்ட்ரோனமி மேலேயும் கார்ல் சேகனுக்கு ஒரு தேடல் இருந்ததால் அவர் ஒரு நல்ல சயின்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் தன்னோட கதைகள் சொல்கிற திறமையினால் அவர் ஒரு நல்ல சயின்ஸ் கம்யூனிகேட்டராகவும் இருந்தார். இந்த விதத்தில் ஆஸ்ட்ரோனமியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் கார்ல் சேகனுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. அறிவியலில் புரிஞ்சிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயங்களை எளிமைப்படுத்தி மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் ஒரு சயின்ஸ் கம்யூனிகேட்டரோட வேலை. ஆனால் கார்ல் சேகன் சொல்கிற விஷயங்கள் எளிமையாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆழமானதாகவும் இருக்கும். இஃப் யூ விஷ் டு மேக் an apple pie from scratch, you must first invent the universe. If you wish to make an apple pie from scratch, you must first invent the universe. நீங்கள் ஒரு ஆப்பிள் பையை ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடம் இந்த யூனிவர்ஸை உருவாக்குறதுலேருந்து அப்படின்னு கார்ல் தன்னோட காஸ்மாஸ் புக்கில் சொல்லியிருக்காரு. இதை நமக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா புதுசாக ஒரு டிஷ்ஷை நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஏன்னா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண நினச்ச டிஷ்ஷோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த யூனிவர்ஸ் உருவாக காரணமாக இருந்த பிக் பேங்லேருந்து உருவானது.
அப்போது நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய மொதல் விஷயம் பிக் பேங்கை கிரியேட் பண்ண வேண்டியது. ஸோ நாம் இன்னைக்கு கண்ணால் பார்க்குற பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுமே ஸ்டார் டஸ்ட்னால் உருவானது தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்டை இவர் சிம்பிளாக ஆப்பிள் பை யூஸ் பண்ணி சொல்லிட்டார். இவரோட இந்த காஸ்மோஸ் புத்தகம் 1980 டிவி சீரிஸாக வந்து மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. என்னதான் இவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்மந்தமாக புக்ஸ் அண்ட் நாவல் ஸ்டோரி இதெல்லாம் எழுதியிருந்தாலும் இவர் ஒருபோதும் சூடோ சயின்ஸை ஆதரிச்சதே கிடையாது. இதுக்கு இவர் சொன்ன ஒரு சிறந்த கோட்டே இருக்குது: எக்ஸ்ட்ராடினரி கிளைம்ஸ் ரெக்வயர் எக்ஸ்ட்ராடினரி எவிடன்ஸ். UFO ஏலியன்ஸ் இல்லை எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது பொது வழிக்கு வரும்போது அதோட சயின்ஸும் அதோட எவிடன்ஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு கால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இந்த மாதிரி சயின்ஸ் அண்டு ஸ்பேஸை தாண்டி பொலிட்டிக்கலாகவும் ஃபிலாசபிக்கலாகவும் அவருக்குன்னு ஒரு தனி பார்வைகள் இருந்துச்சு. அந்த பார்வையெல்லாம் இருக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் கான்டாக்ட் மாதிரியான ஒரு நாவல் எழுத முடியும். அதை பேஸ் பண்ணி ஒரு படம் கூட வந்திருக்கு, முடிஞ்சால் நீங்கள் அதை போய் பார்த்துருங்க. இந்த பூமியில் பிறந்து கொஞ்ச காலமே இருக்க போகிற மனிதர்கள் இந்த பூமியே தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக கால் சாகன் விட்டுட்டு போன கோட் தான்: We are made up of star stuff.